வெல்கம் பேக் டு மித்ரன் மார்க்கெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ச் 24th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு, விச் ஸ்டாக் பர்ஃபார்ம்டு பெட்டர் அண்ட் டுமாரோ எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் பேட்டர்ன். ஸோ காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கி 22,670க்கு வந்துட்டு திரும்பவும் ஒரு ரேலி மேலே போயிட்டு ஃபைனலாக ஒரு 400 பாயிண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ராடேவில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு. குளோபல் கியூஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீசெண்டாக ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ நாஸ்டாக் 100ம் 0.89% கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் மேஜராக கிராஷ் இல்லை, பேனிக் இல்லை, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் குளோபல் சென்டிமெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பெருசாக நெகட்டிவ் ட்ரிகரும் இல்லை, பட் அதே சேம் டைம் ஸ்ட்ராங்காக புல்லிஷாக எந்த ஒரு சிக்னலுமே இல்லாமல் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ட்ரெண்ட் தான் இன்னும் ஒரு 3-4 டேஸ் கண்டினியூ ஆகும். செக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணியிருக்கு, பேங்கிங் நல்லாயிருக்கு, பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கு, எஃப்எம்சிஜி ஸ்டேபிளாக சப்போர்ட் கிடைச்சிட்ருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ திரும்பவும் கொஞ்சம் கேப் அப் ஆகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலான்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்குமுலேஷன்லேயே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி எஃப்ஐஐ 1,00,000 கோடிக்கு மேலே எடுத்துட்டாங்க இந்த மாதத்தில். இன்னும் நிறையா செஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஒரு 1000, 2000 இல்லை 1-2 ஒவ்வொரு ஸ்டாக்கு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். பேனிக் ஆக வேண்டாம், பேனிக் செல் பண்ண வேண்டாம். இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் மேஜர் நியூஸஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனையிலையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஈரானியன் ஆயில் இதை வாங்குகிறாங்க. ஸோ ஜேபி மார்கன் வந்து ஐடியோடைய டார்கெட் ரேட்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் கிரிட்டுக்கு 348 வரைக்கும் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நேற்றுக்கு ஒரு $10 குறைஞ்சதுனால இருந்தாலுமே இன்னும் பிரச்சனையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோல் இண்டியா வந்து அவங்களுடைய 25% சேக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவோ இல்லை ஐபிஓ மூலமாகவோ விற்கலான்னு அவங்களுக்கு இன்டரிம் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ணலாம், நல்ல ரேட்டில் கிடைக்கிது. அதே மாதிரி பவர் கிரிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கு கேபெக்ஸு 35,000 கோடி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் கிரிட்டில் ஆல்ரெடி ரேலி ஆகிடுச்சு. ஸோ மணப்புரம் முத்தூட் இன்றைக்கி ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் எந்த ஒரு ஸ்டாக்ஸும் வாங்கலை. எப்போ மார்க்கெட்டு மேலே போகுதோ அந்த நேரத்தில் நான் வாங்க மாட்டேன். எப்போ கீழே விழுகுதோ திரும்பவும் 2 நாள் கழித்து திரும்பவும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டைமில் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மணப்புரம் கூட ஸ்லைட்டாக 0.14% ஏறி இருக்குது. இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா சில்வர், ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 7%, கேட்வே 5%, இந்துஸ்தான் பெட்ரோலியம் 5%, எம்டார் டெக்னாலஜி 5%, தங்கமயில் 5%, தமிழ்நாடு மெர்கட்டைல் 4.7%. ஸோ கோல்டெலாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே 2 to 3% நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, கேஸ்ட்ரால், பவர் கிரிட், டாடா பவர், ஹண்டை இதெல்லாம் மார்ஜினலாக வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கரண்ட்டாக யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா 94 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, வார் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா 96-97 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிப்போர்ட்டை பார்த்தேன். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் நடக்குமோ இல்லை ஃப்ரண்ட் ரன்னிங் நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஆயில் மார்க்கெட்டில் ஆயிலை வந்து ஷார்ட் பண்ணுறாங்க. உடனே மார்க்கெட்டு இவர் வந்து யூஎஸ் ஈரான் அந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, உடனே ஆயில் இறங்குது, ஏறுது. இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ளக்சுவேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பிஎம் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு, இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்மளுக்கு வந்து
ஆயிலும் எல்பிஜியும் அன்இன்டரப்டடாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்தியா கிட்ட தேவையான அளவுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸு, ட்ரம்ப் வந்து அவருடைய வார் செக்ரட்டரி ஹெட்ஸித் தான் இதுக்கு காரணம், அவர் தான் நீ ஃபஸ்ட்டு ஈரானை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொன்னாருன்னு அப்படியே தூக்கி அவர் மேலே பழிய போட்டிருக்காரு. ஈரானோட நியூ மிலிட்ரி அட்வைசர் வந்து அமெரிக்காவை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து எங்களை அடிச்சிங்கன்னா நாங்கள் அவங்கள சும்மா சாதாரணமாக அடிக்க மாட்டோம், வேறு லெவல் அடிப்போம். கண்ணுக்கு கண்ணுன்றதெல்லாம் பழைய கதை, எங்களுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அங்கே ஒரு தலைவே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்கு. ஈரான் வந்து ட்ரம்ப்பை கலாச்சி தள்ளுறாங்க. அவருடைய ஸ்பெல்லிங் சரியில்லை, அவருடைய ஸ்கூல் டீச்சர் உயிரோட பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அவர் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹராமஸை கண்ட்ரோலில் வச்சுருப்பேன்னு சொன்னதுக்கு ஒரு பொம்மை காரை போட்டு அந்த பொம்மை ஸ்டீரிங் வீலை போட்டு அதுலேயும் கமெண்ட் பண்ணி இதுதான் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி போட்டு கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபைட்டிங்கில். மேபி அமெரிக்கா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ, அவங்க வந்து திரும்பவும் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் மினிட்ல டேக்கோ ஆகிடுவாரோ, நாங்கள் பண்ணதெல்லாம் ஓகே, இதுக்கு மேலே சண்டை நிறுத்திக்கிறோன்ற அவரே பின்வாங்கிடுவாரோன்ற ஒரு தாட் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஐடிசி இது வரைக்கும் 21% இந்த வருஷத்தில் விழுந்திருக்கு. ஸோ இந்த லாஸால் கிட்டத்தட்ட 1.41 lakhs crore வந்து போயிருக்கு ஐடிசி இன்வெஸ்டர்ஸ்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபால் ஆனாலும் நான் வந்து இதை 275 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். வந்தால் கண்டிப்பாக திரும்பவும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். ஸோ ஐடிசியில் லாங் டேர்ம் பெட்டு. இப்போ கூட அவங்க உப்பு கொண்டு வர போகிறாங்க, சக்தி ஆஷிர்வாத் பிராண்டோட டைப் வச்சு சக்தின்ற உப்பை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவங்க வந்து காம்படிஷன் சால்ட் மார்க்கெட்லேயும் வருவாங்க. ஸோ எஃப்எம்சிஜிலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நோட் புக்கு, பல்ப் பிஸ்னஸ், பேப்பர் பல்ப் பிஸ்னஸ், சிகரெட்ஸ், ஹோட்டல்ஸ், ஐடி. ஸோ இது பெரிய கன்க்ளாமரேட். நீங்கள் இதை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ நம்ம இந்த சேனலில் மெயினாக யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இம்பார்ட்டண்ட் நியூஸ், அது இல்லாமல் என்னோடய அனாலிசிஸ், இதை பற்றி தான் பேசுகிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. வில் see you tomorrow. Thank you friends. Bye.